இந்த உலகத்தில் ஒரு மனிதன் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு அவனுடைய உடல் மண்ணோடு மண்ணாய் மக்கி போவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது தெரியுமா? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3வது நாளில் அவனுடைய நகம் தனியாக கலண்டு விடுகிறது. 4வது நாளில் அவனுடைய முடியெல்லாம் முதிர்ந்து விடுகிறது. 5வது நாளில் அவனுடைய மூளை உருகி போகிறது. 6வது நாளில் அவனுடைய குடலும் உடலில் இருக்கிற உறுப்புகளும் மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிறது. அதிகபட்சமாக 60 நாளில் அவனுடைய உடலில் இருக்கிற எல்லா சதையும் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் முழு எலும்புக்கூடாக மாறுகிறான். மரணித்து சில நாட்களில் அடையாளம் தெரியாத அளவுக்கு மக்கி போகிற இந்த மனிதன் தான் இந்த உலக வாழ்க்கையில் நான் தான் என்கின்ற இருமாப்போடு வாழ்கிறான். என்னை மீறி ஒன்றும் இல்லை என்கின்ற கர்வத்தோடு வாழ்கிறான். மனிதர்களை இழிவாக பார்க்கிறான். மனிதர்களை ஏளனம் செய்கிறான். காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கிறான். வெறுப்பை மனிதர்களின் மீது உமிழ்கிறான். ஒரு மனிதன் நான் தான் என்கின்ற கர்வமும் என்னை மீறி ஒன்றும் இல்லை என்கின்ற ஆணவமும் அவனுக்கு ஏற்படுகிற போது மரணத்தையும் மரணத்திற்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையையும் அவன் நினைத்து பார்க்க வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, மனிதன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவைதான், மகத்துவமும் மகோனந்தமும் நிறைந்த ரப்பினுடைய திருமுகத்தை தவிர.